ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே உற்சாகமாக கொண்டாடுற ஒரு பண்டிகை நாள்னா அது கிருஷ்ண ஜெயந்தி விழா தான். கிருஷ்ண ஜெயந்தியை எந்த நாளில் எந்த நேரத்தில் பூஜை செய்து கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கவங்க கிருஷ்ணரை எந்த முறையில் வழிபட வேண்டும், கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக படைக்க வேண்டிய நெய்வேத்திய பொருட்கள், அவரை பூஜை செய்து வழிபடும் முறை ஆகியவற்றை இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கிருஷ்ணரை அனைவருடைய வீட்டிலும் எழுந்தருளல் செய்து அவருடைய அருளை பெறுவதே கிருஷ்ண ஜெயந்தியின் முக்கிய நோக்கமாகும். கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை என்று வருகிறது. தேய்பிரை அஷ்டமி, கிருத்திகை, திங்கட்கிழமை என கிருஷ்ண ஜெயந்தி பல தெய்வங்களுக்கும் உரிய வழிபாட்டு நாள் என ஒரே நாளில் இணைந்து வருவதால் இது மிகவும் சிறப்பிற்குரிய நாளாக கருதப்படுகிறது. அதுவும் குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கவங்க நிச்சயம் பலன் தரக்கூடிய நாளாகத்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விளங்குகிறது. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நேரத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி அஷ்டமி தேதி காலை 9:13 முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 7:30 மணி வரை அஷ்டமி தேதி உள்ளது. அதனால் கோகுலாஷ்டமி வழிபாட்டினை மேற்கொள்பவர்கள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு கிருஷ்ணர் வழிபாட்டினை துவங்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட நினைப்பவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் நேரமான ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 9:41 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு 8:54 மணி வரை கிருஷ்ணர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி இரண்டுமே சேர்த்து வழிபடுவதற்கான நேரம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7:20 மணி வரை உள்ளது. இப்போது குழந்தைக்காக காத்திருக்கவங்க வழிபட வேண்டிய நேரத்தை பார்க்கலாம். பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை மாலை நேரத்தில் மேற்கொள்கிறது தான் வழக்கமாக உள்ளது. கிருஷ்ணரை வரவேற்க ஆயர்பாடியில் மாலை நேரத்தில்தான் விளக்கேற்றி மேளதாளங்கள் இசைத்து கோபியர்கள் கொண்டாடியதாக சொல்லப்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை மாலை நேரத்தில் துவங்கி இரவு வரை கொண்டாடுவதுதான் சிறப்பு. இதுவே கிருஷ்ணர் அவதரித்த நேரமாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் குழந்தை வரம் வேண்டி கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இணைந்து இருக்கும் பொழுது வழிபடுவதே சிறப்பானதாகும். அதனால் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில் இவர்கள் தங்கள் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இப்போது கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் வீட்டையும் பூஜை அறையும் சுத்தப்படுத்திட்டு ஒரு மனைப்பலகையில் கிருஷ்ணருடைய படம் அல்லது சிலையை எடுத்து வைத்து அதற்கு வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். கூடவே கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான துளசி மாலை சாற்றி கொள்ள வேண்டும். குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கிறவங்க தவழ்ந்த நிலையில் இருக்கிற குட்டி கிருஷ்ணரோட சிலையை வாங்கி வைத்து வழிபடுவது மிக சிறப்பு. குழந்தை செல்வதற்காக காத்திருக்கவங்க அரிசி மாவால் உங்கள் வீட்டு வாசல்லிருந்து துவங்கி கிருஷ்ணருடைய படம் வைத்திருக்கும் இடம் அல்லது பூஜை அறை வரைக்கும் கிருஷ்ணருடைய பாதங்களை வரைந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணருடைய படத்திற்கு முன்பாக சிறிய மண்ணகல் விளக்கில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக உங்களால் என்னெல்லாம் படைக்க முடிகிறதோ அது அனைத்தையும் படைக்கலாம். பல வகையான கலவை சாதங்கள், இனிப்பு வகைகள், முறுக்கு, சீடை, லட்டு போன்ற பலவிதமான பட்சணங்களையும் படைக்கலாம். அதோடு பழங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அவை அனைத்தையும் கிருஷ்ணருக்கு படைத்து வழிபாடு செய்யலாம். இப்போது கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டிய 5 முக்கியமான நெய்வேத்திய பொருட்களை பார்க்கலாம். பல வகையான நெய்வேத்தியங்களை உங்களால் செஞ்சு வழிபட முடியாவிட்டாலும் இந்த 5 முக்கியமான பொருட்களை மட்டுமாவது வைத்து கிருஷ்ணருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். கண்ணனுக்கு மிகவும் விருப்பமான பால் பொருட்களான பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த 5 பொருட்களையாவது படைத்து வழிபட வேண்டும். இந்த 5மே முடியாவிட்டாலும் சிறிது வெண்ணெய் மட்டுமாவது கட்டாயம் வைத்து வழிபட வேண்டும். இப்போது கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நிறைவு செய்யும் முறையை பார்க்கலாம். கிருஷ்ணருக்குரிய நாமங்கள், போற்றி பாடல்கள், மந்திரங்கள் ஆகியவற்றை சொல்லி வழிபடலாம். எதுவுமே தெரியாதவங்க நமக்கு தெரிந்த கிருஷ்ணருடைய பெயர்களை சொல்லியும் வழிபடலாம். கிருஷ்ண ஜெயந்திக்காக அரிசி மாவினால் போட்ட பாதங்களை அன்று இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிட வேண்டும். மறுநாள் காலை பூஜை அறையில் இருக்கும் கிருஷ்ணர் படத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டுவிட்டு கிருஷ்ணருடைய பாதங்கள் எப்போதும் நம்முடைய வீட்டிலேயே பதிந்து இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு ஒரு துணியால் அந்த பாதங்களை துடைத்து சுத்தம் செய்துவிட வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.